என்றும் நான் செல்ல மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் சொந்த பந்தங்களே, உங்கள் யாவரையும் அருணாதர் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லி உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை வழிநடத்தி, நம்மை பாதுகாத்து, நம்மளை பராமரித்து நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனையோ நெருக்கடிகள், எத்தனையோ போராட்டங்கள் வரும்போதெல்லாம் அவர் நம்மளை கைவிடாதபடி நம்மளை என்ன பண்றாருங்க, பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நண்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் யாவரும் ஆண்டவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த நாட்கள் நிறைய பேர் வீடுகள் கட்ட முடியாதபடி, லோன் வாங்கி அந்த லோனை அடைக்க முடியாதபடி நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு தேவன் வார்த்தை சொல்லுகிறது, அப்படிப்பட்ட நெருக்கமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு விசாலமான காரியத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படி ஏற்படுத்தி கொடுக்கும்போது அதை நீங்கள் என்ன பண்ணுங்க, சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒருவேளை வருமானங்கள் பெருகும் பொழுது ஞானமாக இருந்து முதல் எந்த கடனை அடைக்க வேண்டும், எப்படிப்பட்ட வட்டியிலிருந்து நம்ம விடுதலை பெற வேண்டும் என்பதை நீங்கள் என்ன பண்ணுங்க, அறிந்து கொள்ளுங்கள். எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 3:4 இவ்விதமாக சொல்லுகிறது. நீங்கள் வாசித்து பாருங்க. வீட்டை உண்டு பண்ணுகிறவர்கள் வீட்டை பார்க்கிலும் அதிகம் கனத்துக்குரியவனாக இருப்பான். அதுபோல மோசே எங்கு பாருங்களேன் அதிகமாக மகிமைக்கு பாத்திரனாக இருந்தான். 4வது வசனம் நமக்கு சொல்லுகிறது, எந்த ஒரு வீட்டையும் ஒருவனால் உண்டாக்கப்படுகிறது, எல்லாவற்றையும் உண்டு பண்ணுகிற தேவன். இன்னைக்கு உன்னை உண்டு பண்ணின தேவன், உனக்கு பொருளாதாரத்தை கொடுத்த தேவன், உன்னை ஆசீர்வதித்தது தேவன், உனக்கு நல்ல ஆகாரம் கொடுத்தது தேவன், உனக்கு நல்ல வஸ்திரங்களை கொடுத்தது தேவன். இன்னைக்கு இந்த இடத்துல நீ செழிப்பாக இருக்கிறேன்னா, நீ அவருடைய வீட்டை நீ கனப்படுத்தும் பொழுது, அவருக்குண்டான வீட்டை நீ சரியாக கனப்படுத்தும் போது, ஏன்னா நீ அந்த வீட்டுக்கு வரும்போது வெறுமையா வந்த, இயேசு கிறிஸ்துடைய வீட்டுக்கு வரும்போது வெறுமையாக வந்த, அவருடைய சமூகத்துல வரும்போது, அந்த ஆலயத்துக்குள்ள போகும்போது ஒன்றுமில்லாம நீ போன. இன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ள வந்த பிறகு அவர் அந்த வீட்டில இருந்து உன்னை ஆசீர்வதிச்சாரு. அப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வீட்டை நீங்க என்ன பண்ணணுங்க, கனப்படுத்தணும். அப்ப நீங்க அந்த வீட்டை நீங்க கனப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்க வீடு கனப்படுத்துகிற வீடாக மாறிவிடும். அல்லேலூயா. அந்த வீட்டை என்ன பண்ணணும், அந்த வீட்டுக்குண்டான தேவைகள், அந்த வீட்டுக்குண்டான காரியத்தை நீங்க என்ன பண்ணணும், சந்திக்கணும். இந்த வீட்டை நீங்க என்ன பண்ணணும், பிரியப்படுத்தணும். இந்த வீட்டுக்குள்ள நிறைய நன்மையை பெற்றுட்டு, இந்த வீட்டுக்குள்ள வந்த பிறகு எல்லாமே கிடைச்ச பிறகு இந்த வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு நம்ம போய் உதவி செய்வது என்பது கடவுளுக்கு பிரியமில்லா காரியம். அப்போ நீங்க என்ன பண்ணணும், கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற வீட்டை நம்ம என்ன பண்ணணும், முதலாவது கனப்படுத்தணும். அந்த வீட்டை தான் நம்ம என்ன பண்ணணும், இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்த வீட்டை இன்னும் நம்ம அந்த வீட்டை ஆசீர்வாதமாக, நீங்க அந்த வீட்டை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஆசீர்வாதமா வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்க வீடு என்ன பண்ணும், ஆசீர்வதிக்கப்படும். எல்லாம் ஒரு மனுஷனால கட்டப்படுகிறது, ஆனா எல்லாவற்றையும் உண்டு பண்ண தேவன் அவர். சரிங்களா. இன்னைக்கு நம்ம இந்த நன்மையான நிலைமையில் இருக்கிறோம்னா, அவருடைய வீட்டுக்குள்ள நம்ம போயிருந்தோம். அவருடைய வீட்டுல போய் அவரை துதிச்சோம், அவரை ஆராதிச்சோம், அவரை மகிமைப்படுத்தினோம், அவரை கூட நம்ம நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நிறைய காரியங்கள் என்ன பண்ணோம், சின்ன சின்ன காரியங்கள் கொடுத்தோம். சில பேர் காணிக்க கொடுத்துருப்பீங்க, சில பேர் தசமபாகம் கொடுத்துருப்பீங்க. அந்த ஆலயத்துல நீங்க கொடுக்க அந்த வீட்டுல கொடுக்க உங்க வீட்டை கடவுள் என்ன பண்ணியிருக்காரு, ஆசீர்வதிச்சிருக்காரு. அப்ப இன்னும் அந்த வீட்டை நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும். அந்த வீட்டுக்குண்டானதை நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் நம்ம கொடுக்க நம்ம வீட்டுடைய காரியங்கள், தேவைகள் சந்திக்கப்படுது. அப்போ அந்த பேங்க்ல இருக்கிற பிரச்சனைகள், மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்றது, அதுல இருந்து நம்மளை விடுவிக்கிறோம். சரிங்களா. ஒருவேளை இந்த சூழ்நிலை இதுவரைக்கும் நீங்கள் செய்யாமல் இருந்திருப்பீர்கள் சொன்னால், இன்றைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, அதை செய்ய பிரயாசப்படுங்க, அதற்கேற்ற முயற்சி எடுங்க. ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா 2வது வசனம் சொல்லுது, மோசே தேவன் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான். தேவ மனிதன் உண்மையாக இருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு கடவுளுக்குடைய காரியத்துல உண்மையா இருக்கிறதுனாலதான் இந்த ஆலயத்தை, நாங்க இருக்கக்கூடிய ஆலயத்தை கர்த்தர் போஷிக்கிறார். நிறைய பேரை கொண்டு கர்த்தர் போஷிக்கிறார். யாருக்கிட்டையும் எந்த ஒரு டிமாண்ட் இல்லாம, எந்த ஒரு காரியத்தை குறித்து பேசாம கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுகிறோம், கர்த்தருடைய வசனத்தை விதைக்கிறோம். அவர் சரியான நேரத்துல சரியாக அந்த வீட்டை என்ன பண்றாருங்க, அவருடைய வீட்டுக்குண்டான தேவைகள் எல்லாவற்றையும், அடிப்படை காரியங்கள் எல்லாம் சந்திக்கிற, சில வீடுகளுக்கும் கொடுத்து தாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துகிறார், சில ஊழியர்களுக்கும் தாங்கக்கூடிய சூழ்நிலைகளை தான் அப்படிதான் கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அப்போ நம்ம கடவுள் கொடுத்த வீட்டை நம்ம கனப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய வீடு என்ன பண்ணுங்க, கனமடையும். அதை மறந்துடாதீங்க.
கடவுள் கொடுத்த அந்த வீட்டை நீங்க கனப்படுத்துங்க, உங்க வீட்டை அவர் கனப்படுத்துவார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து இந்த வீட்டு கடன் பிரச்சனையிலிருந்து நீக்கி வீடை கட்டக்கூடிய சூழ்நிலைகள், மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாக சந்திப்பாராக. ஆமென். God bless you.